அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வழியில வாழ்ந்தோம்னா மரணமில்லாத பெருவாழ்வு பெறலாம். கந்த ஸ்கந்தம் என் உயிர் மூச்சு, இந்த ஆரடி மெய் எழுத்து. நம்ம ஒரே நாள்ல கரிசலாங்கண்ணியை வந்து ஒரு அண்டா அளவுக்கு சாப்பிட்டோன்னா என்ன இருக்கு, கொஞ்சம் அளவு மீறிட்டாலே கண்ணு காதுல எரியும். அவ்வளோ உஷ்ணம், சுத்த உஷ்ணம், அவ்வளோ சக்தி உடையது. அப்போ நம்ம உணர்ந்து நம்ம அறிவு கொண்டு வள்ளல் பெருமானார் சொல்லியிருந்தா கூட அது வந்து இப்போ நான் முருகரை எப்படி பார்த்துருக்கேன்? அருட்பெரும் ஜோதியே பழனி முருகா. இப்போ முருகர் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு நான் பார்க்குறேன். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எனக்குள்ள பூர்வ மையத்திலேயே இருக்காரு. இந்த அண்ட ஜோதி, பிண்ட ஜோதி, அது ரெண்டும் இல்லாத சூன்ய ஜோதி. அது எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அது இறைவனை உணர்த்திக்கிட்டாதான் இது ரெண்டும் இல்லாத ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையேத்து. அருட்பெரும் ஜோதிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, என் செயல் யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். எம் தெய்வமே தயவு தனலட்சுமி அம்மாள் சரணம் சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, மகாமந்திரம். இதை தான் நம்ம இன்னைக்கு சொற்பொழிவில் பார்க்க போகிறோம். இந்த மகாமந்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ எப்படி வள்ளல் பெருமானார் வந்து இந்த உலகலான்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா? 2250க்கு மேலே, 51 54 நான் எண்ணியிருக்கேன், சரியா ஞாபகம் இல்லை, அதுக்கு மேலே இருக்கு. விரிவாக்கமாக அவ்வளோ விளக்கம் கொடுத்தோம். இன்னும் வந்து விரிக்கில் பெருகும் அப்படின்னு தானே முடிக்கிறாரு. அது மாதிரி இந்த மகாமந்திரத்துக்கு விளக்கம் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு சொற்பொழிவாளர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ விளக்கங்கள் இருக்கு, விரிக்க விரிக்க பெருகும். ஏன்னா இறைவன் வந்து இந்த மகாமந்திரத்துல அடக்கம். இந்த மகாமந்திரத்துல தன்னை வெளிப்படையா, அதாவது நேரடியா தன்னை வந்து காட்டிக்கிறாரு இல்லையா? அப்ப அப்பேற்பட்ட மகாமந்திரத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். சரி, இந்த அடியனோட சிற்றறிவுக்கு எட்டின விஷயம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதை நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, இது மகாமந்திரம் இல்லையா? இதுல 3 முறை அருட்பெரும் ஜோதி வருதா? அருட்பெரும் ஜோதி எடுத்தோடனே பிண்ட ஜோதி, நான் தானே எனக்கு பக்கமா இருக்கேன், நான் தானே என்னோட இருக்கேன். இப்ப எனக்குள்ள இருக்கிற ஒரு ஜோதி இருக்கு இல்லையா? அது இறைவன் அதுல பிரகாசமா காரியப்படுறாரு இல்லையா? எனக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்பு, உடல் உறுப்புகள் அத்தனையிலும் என்னது? இறைவன் தான் இருக்காரு, இறைவன் தான் காரியப்படுறாரு, இறைவன் தான் எல்லாத்தையும் செய்யறாரு. அப்ப ஒரு அருட்பெரும் ஜோதிக்கான விளக்கம் இது. இன்னொரு அருட்பெரும் ஜோதிக்கான விளக்கம் என்னன்னா, இந்த அண்ட முழுவதும் என்னென்ன பொருட்கள்லாம் பார்க்குறோமோ, நம்மளுக்கு காட்சி படுற பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல எல்லாம் இறைவன் தான் விளக்கமா இருக்காரு. இப்போ சூரியன், சந்திரன், இந்த மாதிரிலாம் விளக்கம் கொடுக்கலாம் அந்த அருட்பெரும் ஜோதிக்கு. அண்டத்துல 4 இடத்துல, பிண்டத்துல 4 இடத்துல காரியப்படுறாரு, 8 இடத்துல வந்து இறைவன் காரியப்படுறாரு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 3 அருட்பெரும் ஜோதிக்கு என்ன பொருள் வந்து நேரடியா பொருந்ததுன்னா, இப்ப 2 சொல்லிட்டேன்னா, அண்ட ஜோதி இந்த உலகத்துல கண்ணில் படுற அத்தனையிலும் இறைவன் தான் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற ஜோதி, இப்ப எனக்குள்ள என்னால பார்க்க முடியல, ஆனா எனக்குள்ள உள்ளுறுப்புகள் இருக்கு, எனக்கு தெரியும், டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் தெரியும் இல்லையா? அப்ப எனக்குள்ள இறைவன் பரிபூர்ணமா விளங்குறாரு. இன்னொரு அருட்பெரும் ஜோதிக்கு என்னன்னா,
இது இரண்டும் இல்லாத ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையை நம்ம பார்க்க முடியல, நம்ம கேட்க முடியல, நம்ம உணர முடியல, ஆனா இருக்கு. அதுக்கு பேரு சூன்யம்னு சொல்றாங்க. சூன்யம்னா வெட்ட வெளி, இந்த ஒண்ணும் இல்லாதது அப்படின்னு சொல்றோம். ஒண்ணும் இல்லைன்னா நம்ம பார்க்கறதுல ஏதோ ஒரு காட்சி தெரியுது, அந்த காட்சியே தெரியாம ஒரு நிலை இருக்கு. அது நம்மளால அறிஞ்சிக்க முடியாது, சாதாரண மனித அறிவுக்கு அது அறிஞ்சிக்க முடியாது. ஒரு புரிதலுக்கு வேணா ஒரு விளக்கம் சொல்லலாம். இப்ப ஆழ்நிலை தூக்கத்துக்கு பேரு சுளுத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது கனவே வராது அந்த நிலையில. அப்ப அந்த கனவே வராத நிலை, தன்னை மறந்த நிலை, என்னன்னே அது உணர்வே இருக்காது. அப்படி ஒரு மறந்த நிலையில ஒண்ணு இருக்குல்ல, அந்த நிலையை நம்ம அது என்னன்னே, அது அப்ப என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாதுல்ல, அப்படி ஒரு நிலை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு நிலை இருக்கு. இந்த இரண்டும் அல்லாத நிலை, இரண்டும் மற்ற நிலை, அந்த நிலையில இருக்கிறதும் யாரு அப்படின்னா இறைவன் தான். இப்ப இந்த 3 அருட்பெரும் ஜோதி, இதுல இது கவர் ஆகாது ஏதாவது ஒண்ணு இருக்கா? அண்டம், பிண்டம், இது ரெண்டும் மற்ற சூனியம், எதுவுமே இல்லாது. அதாவது உருவமாகவும் அருவமாகவும் அரு உருவமாகவும், இது கூட பொருந்தாது. ஒரு பொருளாகவும் பொருள் இல்லாத நிலையாகவும், அதே நேரத்துல அந்த பொருள் இல்லாத நிலைன்னு ஒன்று சொல்றோம்ல, அந்த அறிவு கூட விளங்காத நிலையிலையும் அந்த இறைவன் தான் பரிபூர்ணமா விளங்குறாரு. சரி, இப்ப இதுல 3 ஜோதி என்னன்றதை பார்த்துட்டோம். இதுல தனிப்பெரும் கருணை அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த தனிப்பெரும் கருணை அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, தனினா இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம தனித்தனியா எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ள இறைவன் பரிபூர்ணமா காரியப்படுறாரு. பெரும் கருணை, இப்போ மொத்தமா இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் அதுக்குள்ள இறைவன் காரியப்படுறாரு. இப்ப இந்த கருணை அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் தெரிஞ்சாதான் இந்த தனி பெரும் கருணைன்றத நம்ம பொருத்தி புரிஞ்சு பார்க்க முடியும். கருணை அப்படின்னா என்னன்னா, கரு பிளஸ் இன்னு பிளஸ் ஐ அப்படி பிரிக்கலாமா? தமிழ்ல பிரித்து எழுதுகள்ல இந்த மாதிரி பிரிக்கலாமா? இந்த கரு அப்படின்னு என்னன்னா, ஆதாரமா இருக்கிறது, மூல காரணமா இருக்கிறது, அதுதான் தோற்றம், அதுதான் ஆரம்பம் இல்லையா? புரியுது இல்லை அந்த வார்த்தை, கருவா இருக்கிறது. அப்ப அடுத்து பிளஸ் இன்னுன்னு பிரிச்சோமா, அடுத்து பிளஸ் ஐன்னு பிரிச்சோம். ஐனா தமிழ்ல தலைவன் அர்த்தம், தலைவன்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். அந்த இடையில இருக்கிற இன்னுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது என்னன்னா பொருளை குறிக்கும், அது இல்லாம உடம்ப குறிக்கும். இந்த உடம்பாவும் இந்த பொருளாவும் எல்லாமாவும் இருக்கிறது என்ன? இந்த ஐன்ற தலைவன். அவர் எப்படி இருக்காரு? எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்காரு. இந்த கருன்றதுக்கு என்னென்னலாம் விளக்க வரோம்னா, இறைவன், அருட்பெருஞ்சோதி, ஆண்டவர், அப்புறம் இது இல்லாம வெட்டவெளி, இந்த சிற்றம்பலம், இது இல்லாம இறைவன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பேர் தெரியுமோ. இப்போ இந்து மதம்னா ஏதோ ஒரு சாமி, கடவுள் அப்படி சொல்றோம். இஸ்லாமிய மதம்னா அல்லான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவ மதம்னா ஏசுபிரான் அப்படின்னு சொல்லுவாங்களே. உங்களுக்கு என்ன பேர் தெரியுமோ, இப்போ சன்மார்க்கம்னா வள்ளலார், வள்ளல் பெருமானார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வழியெல்லாம் இறைவன் தெரியுமோ அது அத்தனையும் அந்த கரு அப்படின்றதுல அடங்கிரும். இந்த ஐன தலைவன் இறைவன். இது எல்லாமாவும் யார் இருக்கா? இறைவன் இருக்கார். இடையில இருக்கக்கூடிய இன்னுன்றது இந்த பொருள், உடம்பு, இதுக்கான விளக்கத்தெல்லாம் கொடுத்துருது. இப்போ கருணைனா அர்த்தம் புரியுதா? ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு அப்படின்றத பார்த்து புரிஞ்சு உணர்ந்து அதுவா வாழு. கருணையா வாழுனா ஒவ்வொன்றும் இறைவன் தான் அப்படின்ற சரணாகதியிலையும் பக்தியிலையும் நீ வாழு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தயவு தான் என்னை ஏறா நிலைக்கு ஏற்றியதுன்னு வள்ளல் பெருமானார சொல்றாரு இல்லையா? இப்போ தயவு, கருணை, அருள், இது 3 ஒரே பொருளை குறிக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ கருணைனா பார்த்துட்டோம். அப்போ தயவுனா என்ன, அருள்னா என்ன? இப்போ தயவுன்றது எப்படி பிரிக்கலாம்? தா பிளஸ் யா பிளஸ் இவ்வு பிளஸ் ஊ அப்படி பிரிக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்றது குழப்பமா இருக்கும். நான் வேணா ஒரு பேப்பர்ல எழுதி அது ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அதில் வேணா அந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ தானா என்னன்னா தகராகாயம், அதாவது இறைவன், அருட்பெருஞ்சோதி, ஆண்டவர், வெட்டவெளி, பிரபஞ்சம், கடவுள், இயேசு, வள்ளலார், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மகாத்மா புனிதமானவர்களும் அதில் அடக்கம். அது இல்லாமல் நீங்கள் புனிதம் இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? சாக்கடைன்னு நினைப்பீங்க, தூசின்னு நினைப்பீங்க, சேரு, இது ஒரு கேவலமானது, எல்லாமே இறைவன் அடக்கம். அது அத்தனையும் இறைவன் தான். அதான் அதனால தான்
மகான்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா பார்ப்பாங்க. அந்த ஒத்த சிந்தனையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசும் ஒன்று தான், சிறுசும் ஒன்று தான். சரி, தயவுனா பார்த்துட்டோமா? அருள் அப்படின்னா ஆ ப்ளஸ் இரு ப்ளஸ் உள் அப்படி பிரிக்கலாம். ஆ ப்ளஸ் இரு ப்ளஸ் உள் அப்படி பிரிக்கலாம். ஆன்றது அருட்பெருஞ்சோதி, விந்து, நாதம், வெட்டவெளி, இறைவன். இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு இறைவன் தெரியுமோ அத்தனையும் இந்த ஆளை அடங்கிறோம். இன்னமும் பரவிந்து பரநாதாம் விழாவல்லல் பெருமனார் விளக்கம் கொடுக்குறாரு. அது எல்லாமே இறைவன் தானே. ஒரு வரியில புரியுற மாதிரி சொல்லணும்னா இறை சக்தி தானே. அப்போ அதில் ஆள் அடக்கம். இரு அப்படின்றது என்னன்னா உடல், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது. பொதுவாக வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் 12ன்னு படிக்கிறோம் தமிழில். ஏன் தமிழே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆன்ம தத்துவத்தை, இறை தத்துவத்தை எளிதில் புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அப்போ மெய் எழுத்து 18ன்னு பிரித்து வச்சுருக்காங்க. மெய்னா உடம்புன்னு ஒரு பொருள் இருக்குது, புரியுதுங்களா? அது உயிரின் பொருள் இருக்குது. உயிரெழுத்துக்கள் 12 இருக்கும்போது உயிரெழுத்துக்கள்லாம் இறைவனை வெளிப்படுத்தக்கூடியதாக வருது. இறைவனோட தொடர்புடைய உடம்பை வெளிப்படுத்தக்கூடியதாக வர்றது மெய் எழுத்துக்கள். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அருள் சொன்னா அந்த இரு அப்படின்றது மெய் எழுத்து தானே. அப்போ அந்த மெய் எழுத்து வந்து எதை விளக்குது? இந்த பொருட்களையும் உடம்பையும் விளக்குது. அப்புறம் உள் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிறது என்ன? அதாவது இந்த பொருள் இருன்ற பொருள், உடம்பு, இந்த தேகம், இதுக்குள்ள இருக்கிறத பாரு. அதான் இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இப்படி வேணா உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த ஒரே இறைவன் தான் அப்படி வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்போ இந்த அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த தனிப்பெரும் கருணைன்றதுக்கு இந்த கருணைனா, தயவுனா, அருள்னா என்னன்னு பார்த்தோம். இது மூணையும் இப்போ இந்த பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? எப்படி இறைவனை பார்க்கணும் அப்படின்றது. எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்காரு, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் தான் செயல்படுறாரு, அந்த ஆற்றலை இறைவன் தான் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு நம்ம உணர்வு நிலையிலேருந்து பார்க்கணும். தனிப்பெரும் கருணையும் போது தனித்தனியாகவும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பரிபூர்ணமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்ச அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த முழு சக்தியோட முழு வீச்சோடையும் அந்த ஒரு புள்ளியிலிருந்து செயல்படுறாரு. அதே நேரத்துல பெருங்கருணையா பெருமளவு பார்க்கும்போதும் அதே ஆற்றலோட இருந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதே சக்தியோட செயல்படுறாரு. இதுதான் இதை விளக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு பழமொழி ஒன்று நான் படித்தேன். விவாதத்தில் எல்லோரும் தோற்கிறார்கள். ஒரு பதிவில் வந்துச்சு, எனக்கு ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, என்னோடது பெரியது, இல்லை அவங்க வந்து அவங்களோடது பெரியது, இன்னொருத்தவங்க அவங்களோடது பெரியது. இப்போ இந்து மதம் பெரியது, இஸ்லாமிய மதம் பெரியது, கிறிஸ்துவ மதம் பெரியது, இப்போ சன்மார்க்கம் பெரியது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் பெரியதுன்னு சொல்லி வாதம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே தோக்குறாங்க, எல்லாருமே தோற்கடிக்கப்படுறாங்க. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். வாதம் பண்ணுறதுனால ஒரு விஷயத்தை புரிய வச்சிட முடியாது. வள்ளல் பெருமானார் வந்து எல்லாருக்கும் போய் உபதேசம் பண்ணாரா? எல்லாரும் சீடர்களாக ஏற்றுக்கிட்டாரானா? ஏற்றுக்கல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவரோட சீடர்களாக சேர்றதுன்னா அவங்க தான் தவம் இருக்கணும். தவம் இருந்து வள்ளல் பெருமானார் ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேர் தேடி வந்தாங்க. தங்கம் செய்கிற வித்தையை கற்றுக்கிறதுக்காக தேடி வந்தாங்க, பொருள் ஆசையில் தேடி வந்தாங்க. இதெல்லாம் தெரியும். எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாரா என்ன? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா என்ன? அதுவும் இல்லாமல் சீடர்களாக வரணும்னு விருப்பப்பட்டவங்களையும் சேர்த்துக்கிட்டாரா என்ன? சேர்த்துக்கல. எல்லாருக்கும் போய் உபதேசம் பண்ணலை. இவ்வளோ கருணையை பற்றி, இவ்வளோ விஷயங்களை பற்றி பேசின வள்ளல் பெருமானார் அந்த ஆத்மா என்ன பக்குவத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்து தான் செயல்பட்டார் இல்லையா? அது மாதிரி தான் காலம் எல்லாத்தையும் உணர்த்தும். காலம்ன்றது இறைவன். அந்த இறைவன் வந்து எல்லாத்தையும் உணர்த்துவார், செய்வார், அவங்கள வழி நடத்துவார் ஒவ்வொருத்தவங்களையும். நம்ம போய் அவங்கள புரியாத ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறதுனால அங்கே பயன் இல்லை. ஆணவம் தான் வெளிப்படும். நான்ற ஆணவம் வெளிப்படும், கோபம் வெளிப்படும், சண்டைகள் வரும். இதனால் எல்லாருமே தோற்கடிக்க தான் படுறாங்க. அதான் விவாதத்தில் எல்லோரும் தோற்கடிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. இங்கே ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு பொருளில் ஒருத்தவங்க பற்று வச்சிருக்காங்க அப்படின்றதுனால இன்னொரு பொருளில் அவங்க பற்று வைக்க மாட்டாங்கன்றது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ முருகப்பெருமான் இருக்காரு, பழனி முருகப்பெருமான் இருக்காரு. அவரை வந்து எனக்கு பிடிக்குதுன்னு வச்சுங்களேன்.
நான் வந்து சின்ன வயசுலேருந்து கும்பிடும்போது நான் அப்படி ஒரு பழக்கப்பட்டு வந்திருக்கேன். முருகர் தான் எனக்கு இறைவன் அப்படின்னு பழக்கப்பட்டு வந்திருக்கேன். அதனால நான் வள்ளல் பெருமானாரை புரிஞ்சுக்கலையா, இல்லை வள்ளல் பெருமானாரை வந்து முழுமையாக கடைபிடிக்கலையா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம வள்ளலாரோட மகத்துவம், இந்த பெருமை இதெல்லாம் புரிஞ்சு தான் செயல்படுறோம் இல்லையா. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ சிவபக்தியிலே இருப்பாங்க, அவங்களும் வள்ளலாரை புரிஞ்சுக்க வந்து செயல்படுவாங்க. செயல்படுறவங்களும் இருக்காங்க. அன்னதானத்துக்கு வந்து தொண்டு செய்கிறவங்க இருக்காங்க, சிவபக்தர்கள், முருக பக்தர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, இப்படி என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாரும் வந்து புரிஞ்சு வந்து தொண்டு செய்கிறவங்க இருக்காங்க. யாருமே வந்து பெரும்பாலும் இந்த ஜீவகாருண்யம் அப்படின்ற கான்செப்டை வந்து அந்த புனிதமாக பார்க்கறதுக்கு தவறுறதில்லை பெரும்பாலானவர்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு. நெல்லுக்கும் பாய்வது சிறிது, புல்லுக்கும் பாய்வதுண்டு. அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு புனிதமான ஆத்மாவுக்கு நம்ம தொண்டு செய்யறதுக்காக 100 புனிதமற்றன்னு கூட சொல்ல தேவையில்லை, பக்குவமற்ற ஆத்மாக்களுக்கு கூட நம்ம தொண்டு செய்யறது தவறு இல்லை. இது வந்து இறைவனோட ஒரு விதியா இருக்கு. இப்படிதான் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. 10 பேர் நல்லவங்க இருந்தா 20 பேர் அந்த பக்குவம் இல்லாதவங்க இருந்தா அவங்களுக்கும் தொண்டு செஞ்சுதான் ஆகணும். செய்யும் போது அந்த நல்லவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய நல்லது போய் சேரும். சரி, ஓகே. இப்போ மகா மந்திரத்தை பார்த்தோம், அருட்பெரும் ஜோதி, 3 அருட்பெரும் ஜோதிக்கு விளக்கம் பார்த்தோம், தனிப்பெரும் கருணைனா என்னன்றதை பார்த்தோம். அதுபோக ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா வள்ளல் பெருமானார் ஐயா வந்து. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுனா அது எல்லாருக்கும் தெரியும். ஜீவன்னா உயிர்கள், காருண்யம்னா கருணை. இந்த ஜீவன்களுக்கு நம்ம கருணை செய்யணும், அதுதான் வந்து கடவுள் வழிபாடு. இப்போ வெளியில் இருக்கிற ஜீவன்களுக்கு நம்ம கருணை செய்கிறோம், அன்னதானம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்மளோட ஜீவனுக்கும் நம்ம கருணை செய்யணும். அது எப்படின்னா வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த நித்திய கர்ம விதியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது, அதை பின்பற்றும் போது ஒரு சிலது நமக்கு ஒத்துக்காம போகும். உண்மையாக நம்ம பின்பற்றும் போது அதை உணர முடியும். அது ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு காலம் இல்லை, விரைந்து செயல்படணும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காருன்னா அது ஏன் சொன்னார்னா இந்த வீண் காலம் கழிக்காதீர்கள் இதெல்லாம் சொன்னார் இல்லையா. உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, இப்போ நான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எப்படின்னா, ஃபோனில் அதிகமாக யூஸ் பண்ணுவான், அது தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அது டைம் வேஸ்ட்டு. அது இல்லாமல் மற்ற வேலைகளில் தேவையில்லாமல் ஈடுபடுற வேலை, அதுதான் வீண் காலம் கழிக்கிறது. நல்ல விஷயங்களை செயல்படுறது வந்து சிலது பொறுமையாக தான் செஞ்சாகணும். அது உடனே நான் வந்து வீண் காலம் கழிக்கக்கூடாது, காலம் இல்லை வள்ளல் பெருமானார் சொல்லிட்டாருனோடனே நம்ம ஒரே நாளில் கரிசலாங்கண்ணியை வந்து ஒரு அண்டா அளவுக்கு சாப்பிட்டோன்னா என்ன ஆகுது, கொஞ்சம் அளவு மீறிட்டாலே கண்ணு அதில் எரியும். அவ்வளோ உஷ்ணம், சுத்த உஷ்ணம், அவ்வளோ சக்தி உடையது. அப்போ நம்ம உணர்ந்து நம்ம அறிவு கொண்டு வள்ளல் பெருமானார் சொல்லியிருந்தா கூட அது வந்து உஷ்ணத்தை, சுத்த உஷ்ணத்தை அதிகரிக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காரு நித்திய கர்ம விதியில. நம்மளோட உடம்பு வந்து பித்த உடம்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுத்த உஷ்ணம், இந்த பித்த உடம்புக்காரங்களுக்கு ஏற்கனவே உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இந்த சுத்த உஷ்ணமும் சேரும்போது அந்த உடம்பு வந்து ஒத்துக்காமல் போகும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்போ இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சு அந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிட்ணும். சாப்பிட்டு பக்குவப்படுத்தணும், பேலன்ஸ் பண்ண தெரியணும். இப்போ நான் அக்குபஞ்சர் அது படிக்கும்போது ஒரு விஷயம், அந்த ப்ராக்டிக்கல் எழுதும்போது ஒரு நல்லா கவனிக்க முடிஞ்சு. என்னன்னா, இந்த உடம்பு நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண தெரியணும். இந்த உடம்புல வந்து பஞ்சபூத சக்தி இருக்கு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் ஏதோ ஒரு சக்தி குறைஞ்சாலும் நோய், இல்லை ஒரு சக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆயிட்டா கூட நோய். அப்போ எல்லா சக்தியும் பேலன்ஸாக வச்சுருக்கணும். அது மாதிரி நம்ம எடுத்துக்கிற உணவு ரொம்ப உஷ்ணமான உணவை எடுக்கும்போது அதில் பாதிக்கப்படும், நோய் வரும். அப்போ குளிர்ச்சியான உணவை வந்து ஈக்குவலாக எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட உடம்பு வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்றது நமக்கு தான் தெரியும், நம்மளோட அனுபவத்தில் தான் உணர முடியும். அதில் ஒரு வரி போட்டிருப்பார், வாத பித்த சிலேத்துமங்களை அறிந்து உணவு எடுத்துக்கொள்ளணுன்ற ஒரு வரி போட்டிருப்பார். அதை நம்ம மறந்துடுறோம் நித்திய கர்ம விதியில். அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரி.
ஏன்னா ஒவ்வொரு தேகத்துக்கும் தனிப்பட்ட போட முடியாது இல்லையா? போடலாம். ஆனா ஞானத்துக்கு போகும்போது இந்த சுத்த உஷ்ணம் தேவைன்றதுனால வள்ளல் பெருமானார் ஐயா அதை குறிப்பிட்டிருக்காரு. எல்லாரும் உடனே அந்த நிலையை முழுமையா ஃபாலோ பண்ண முடியாட்டி கூட படிப்படியா நம்ம உடம்போட பக்குவ தரத்தை கூட்டிக்கிட்டு அந்த நிலையை ஃபாலோ பண்ணணும். சரி, இந்த ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்றது தான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ வெளியில இருக்கிற ஜீவகாருண்யம் ஜீவர்களுக்கு உபகாரம் பண்றதோட இந்த ஜீவனுக்கு சரியா உபகாரம் பண்ணணும், சரியா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கும் போதுதான் இறைவனை நம்மளால உணர முடியும். இப்போ சரியான ஆகாரம் வள்ளல் பெருமானவர் சொன்ன சரியான ஆகாரத்தை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு ஒரு மாதிரி ஃப்ரீ ஆகும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும், இந்த கோவம் வர்றதுங்கெல்லாம் குறையலாம். இந்த கண்ணு காது மூக்கு இந்த 5 திருடர்கள் இருக்காருங்க இல்லையா நமக்குள்ள. உடம்புமே தான், உடம்பும் ஒரு திருடன் தான், அது ஒரு சொகுசு கேட்குது இல்லையா? இந்த மாதிரி இந்த இந்த 5 உறுப்புகளை வந்து கொஞ்சமாக பக்குவப்படுத்துறதுக்கான உணவு முறைகள் தான் அது. நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதை நம்ம உணர முடியும். இப்போ இந்த வெத்தலை வந்து சாப்பிட்டா பல்லெல்லாம் ஒரு மாதிரி காரையாகுது இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், அதை அசிங்கமாக நினைக்கிறோம். இப்போ நான் கூட வெத்தலை இதெல்லாம் போட்டிருந்தேன், வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு காரையாக தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குமே, என்ன இந்த பையன் பல்லெல்லாம் காரையாக இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சே ஒரு 2 நாள் வீடியோ எடுக்கவே இல்லை. இந்த இந்த ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சி ஒரு 2 நாளாக தள்ளி போச்சு. அப்புறம் யோசனை பண்ணேன், என்ன இது எப்படி ஆகிட்டு இருக்கு, நமக்கு தேவை என்ன, நல்லது நடக்கணும். அது பல்லு காரையாக இருந்தால் என்ன, காரையாக இல்லாட்டி என்ன, அப்போ நம்ம நல்லதை சொல்லணும் அப்படின்றதுனால வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு காரணங்கள் இப்படி தள்ளி போட்டுட்டே இருந்தால் அடுத்தடுத்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்லது செய்யணுன்றால உடனே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படிலாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இறைவன் அதுக்கு அனுமதிக்க மாட்டாரு. பேலன்ஸ்டாக போகணும். ஒருவேளை இந்த ஆத்மா ரொம்ப ஸ்பீடாக தான் உடனே வரணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா அவர் சித்தம் அது உடனே போயிடும். அப்படி இல்லை, இந்த ஆத்மா ஸ்லோவாக தான் வரணும் அப்படின்னா அது ஸ்லோவாக படிப்படியாக நம்மளோட சரணாகதி உண்மையாக இருக்கும்போது மிச்ச தடைகள் எல்லாம் அது தானாக இறைவன் விலக்கி கொடுத்துருவார். இப்போ சென்னைக்கு போனோம், ஒரு உதாரணத்துக்கு நான் பழனியில் இருக்கேன், ஒருத்தர் கன்னியாகுமரியில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். கன்னியாகுமரியில் இருக்கிறவர் உடனே சென்னைக்கு போனோன்னா இது எப்படி முடியாது இல்லையா? பழனியில் இருக்கிறவங்க அதோட கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவாங்க. இல்லை சென்னைக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் உளுந்தூர்பேட்டையில் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவாங்க. அது மாதிரி தான் பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன கர்ம வினையோட ஸ்டாப் பண்ணோமோ அந்த கர்ம வினை வந்து இந்த ஜென்மத்தில் தொடருது. அதுலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அப்போ நம்ம எப்பயுமே இன்னொருத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. அவங்களோட நிலை இப்படி இருக்கே, அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களே, நம்மளும் அதை பண்ணால் நம்ம உடனே போயிடலாம் அப்படின்ற தப்பான கான்செப்டுக்குள்ளே மட்டும் நம்ம போயிடக்கூடாது. போனால் அது தவறு. திரும்ப ஒரு பெரிய அடி விழுவும், திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வள்ளல் பெருமானார் வந்து தன்னை எறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ தன்னை எறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலான்னா, தன்னைனா நான் தான், என்ன அறியணும். என்ன அறிஞ்சு எனக்கான திறம் எதுன்னு தெரியும், எனக்கான வழிமுறை எது, எனக்கான சக்தி எது, என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியும், அதான் தந்திரம், தன்னுடைய திறம். அதை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, அதை நான் அறிஞ்சுக்கணும், அதை எனக்கு காட்டி கொடு, அதை அறிஞ்சுக்கிட்டா தான் நான் இன்பமுற முடியும். இப்போ இறைவனை நான் எப்படி அடைய முடியும், என்னோட மனப்பக்குவம் எப்படி இருக்குது, நான் எந்த வழிமுறைகளில் போக முடியும் அப்படின்றத அறிஞ்சு நான் செயல்படணும். சரி, ஓகே, திரும்ப அந்த மகாமந்திரத்துக்குள்ளே போகலாம். இந்த மகாமந்திரம் எவ்வளோ முக்கியமானதுன்னா, எல்லாரும் பேர் உபதேசம் நம்ம படிச்சிருப்போம். அது படிக்காமல் இருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களும் இருப்பாங்க. அதில் ஒரு வரி சொல்லியிருப்பார், சந்தமும் வேதமொழி யாதொன்று பற்றி அதுதான் வந்து முற்றும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதாவது என்ன நம்ம நினைக்கிறோமோ, எதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குமோ அதுதான் நம்மளுக்கு முடிவில் கிடைக்கும் அப்படின்றதான் அந்த இடத்துல ஐயா சொல்கிறாரு. இப்போ அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா இது எப்படி சொல்லணும், உணர்ந்து சொல்லணும். எல்லாத்தையும் பார்க்கும்போதும் அதை பார்த்து அந்த உணர்வுலேருந்து சொல்லணும். எல்லாத்துக்குள்ளேயும் இந்த அருட்பெரும் ஜோதின்ற இறைவன் இருக்காரு அப்படின்னு உணர்ந்து சொல்லும்போது அந்த நிலையாகவே நம்ம முடிவில் அடைஞ்சிருவோம். அதுதான் நம்மளை வந்து முற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் சந்தமும் வேதமொழி யாதொன்று பற்றி அதுதான் வந்து முற்றும் அப்படின்னு சொல்கிறது. சரி, ஓகே.
அந்த அருட்பெருஞ்சோதியில எப்படி சொல்லணுன்றதையும் பார்த்தோம். ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது அதுக்குள்ளே இறைவன் இருக்கார். அந்த கருணையா, அந்த ஆதாரமா, அந்த இறைவனா இருக்கார். ஒரு பொருளை பார்க்கும்போது அப்படிதான் இருக்காரு அப்படின்போது நம்ம ஒவ்வொன்றையும் சரணாகதியை பழக்கப்படுத்தி அந்த இறை பக்தியை பழக்கப்படுத்தி அந்த தயவுலேயே இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் மட்டும்தான் இறைவன் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காம எல்லாத்துக்கும் இறைவன் இருக்காரு அப்படின்றத பார்க்க தெரியணும். அதான் ஏகம், ஒருமை. அதான் பேருபதேசத்தில் குறிப்பிட்டிருப்பார். அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் சொல்லியிருப்பார். அதாவது தயவுதான் என்னை ஏறா நிலைமேல் ஏற்றியது சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். தயவுக்கு ஒருமை வரணும்னா ஒருமை எப்படி வரும்? ஏதோ ஒன்று சின்ன வித்தியாசமாக வேறுபாடாக பார்த்துட்டா கூட அங்கே ஒருமை போயிடுது. இவன் வேற மதம், இவன் வேற சாமி கும்பிட்றான், நம்ம சாமியை கும்பிடல, இல்லை வேற ஜாதி, பணக்காரன், வேலை, பிச்சைக்காரன், ஏதோ ஒரு வேறுபாடு பார்த்துட்டா கூட அங்கே ஒருமை போயிருமே. எல்லாமே இறைவன் அப்படின்னு நீக்க மர நம்ம பார்க்கும்போது தான் அந்த ஒருமை வருது இல்லையா? இப்போ எல்லாரையும் தன்னை போல பார்க்கும்போது தான் அந்த ஒருமை வருது இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காரு, தயவுக்கு ஒருமை வர வேண்டும். இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறியான்னு நினச்சாலே முடிஞ்சு, அப்பயே ஒருமை வராது. இப்போ என்னை விட்டு வேற ஆள் அப்படின்னு நினச்சிட்டாலே முடிஞ்சு. ஆனால் வள்ளல் பெருமானார் சொல்கிறதுல ஒரு இதில் தான் முரண் இருக்கு. அது ஏன்னு இறைவனுக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் வள்ளல் பெருமானாருக்கு தான் வெளிச்சம். என்னன்னா இந்த புலால் உண்பவர்கள் புறவினத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்மளோட இனத்துக்காரங்கள்ல ஜீவகாருண்ய வழியில் இருக்கவங்க தான் அகவினத்தார், அவங்கள்ட்ட புறவினத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஏன் சொல்லியிருக்காரு என்னோட சிற்றறிவுக்கு படுது அப்படின்னா, அது பாவ செயல். அந்த செயல் நம்ம பண்ணக்கூடாது, அவங்களும் திரும்பி வரணும், நம்ம போய் அது தெரியாமல் அதை போய் செய்யக்கூடாதுன்றதுனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பாவ செயலை செய்கிறவங்களும் யாருன்னா நம்மளில் ஒருத்தர் தான், நம்ம சகோதரர்கள் தான். அப்போ கூட நம்ம பார்க்கும்போது அவனை இறைவனாக தான் பார்க்கணும். அது பேர் தான் ஒருமை. ஏன்னா அவனுக்குள்ளே இருந்து இறைவன் தான் வேலை செய்ய வைக்குது. அவனோட விருப்பம் எப்படியோ அது மாதிரி செயல்படுத்துது. அதுக்கான தண்டனையும் அந்த இறை சக்தியை கொடுக்குது. அடுத்த பிறவியிலையோ இல்லை இந்த பிறவியிலையோ எப்படினாலும் அந்த தண்டனையை அது கொடுத்தே ஆகுது. பெருமானார் நிறைய எழுதியிருக்காரு. என்னென்ன பாவம் பண்ணுறானோ, மனசுலையா, உடம்புலையா, இல்லை வாக்குலையா, எதில் பாவம் பண்ணாலும் அதுக்கான பிறவிகள் தண்டனைகள் கொடுக்கப்படும். அப்போ அந்த ஆத்மா பக்குவப்பட்டு அடுத்தடுத்து இறைநிலை அடையிறதுக்கான உண்மை அறிவு விளங்கி இறைநிலையை போகிறதுக்கு அது வேலை செய்யும், அது துடிக்கும். இதுதானே. இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம யாரையுமே வேறுபாடாக பார்க்கக்கூடாது. எல்லாரையும் நம்ம சகோதரர்களாக பார்க்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறோம். அது அவங்களுக்கு எப்போ போய் அந்த செவிக்குள்ளே போய் ஏறணுமோ, அந்த ஆத்மாக்குள்ளே பதிவாகணுமோ, அப்படி தான் பதிவாகி அவங்க வருவாங்க. இப்போ அருட்பெரும் ஜோதியே பழனி முருகா சரணம் சரணம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆட்டோவில் போட்டிருக்கேன். இங்கே பழனியில் ஒரு ஆட்டோ இருக்குது, தொண்டுக்காக போகிற ஆட்டோ, அன்னதானம் தர்மத்துக்காக போகிற ஆட்டோ. இப்போ நான் முருகரை எப்படி பார்த்துருக்கேன்? அருட்பெரும் ஜோதியே பழனி முருகா. இப்போ முருகர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு நான் பார்க்குறேன். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எனக்குள்ள பூர்வ மையத்திலே இருக்காரு. இந்த அண்ட ஜோதி, பிண்ட ஜோதி, அது ரெண்டும் இல்லாத சூன்ய ஜோதி. அது எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அது இறைவனை உணர்த்திக்கிட்டா தான் இது ரெண்டும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இப்போ முருகரை பழனி மேலே மலைக்கு போகிறேன் அப்படின்னா, முருகா அப்படின்னு கும்பிட்றோன்னா, அப்போ அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்ம சொல்கிறோம். மகாமந்திரம் சொல்லி முருகனை கும்பிட்றோம். இப்போ ஒரு உருவமாக இருக்காரு, இன்னொரு உருவம் இருக்குது இவருக்கு. அது உருவமாக இருக்குது, அருவமாக இருக்குது. அது ஜோதி, அருட்பெரும் ஜோதியாக இருக்கார் முருகன். அதான் அருணகிரி நாதர் அந்த பாட்டில் கூட சொல்லியிருப்பார்ல, கிருபானந்தர் அடிக்கடி அவர் சொற்பொழிகள் எல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா? ஒளியாய் மணியாய் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஒளியாய் மணியாய், வருவாய் குருவாய், அந்த மாதிரிலாம் வரும். எப்படி வரும்? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், அந்த ஒளியாய் மணியாய் இதெல்லாம் வரும் இல்லையா? அப்போ இறைவன் இது எல்லாமாவும் இருக்கார். உருவமாகவும் இருக்கார், அருவமாகவும் இருக்கார், அருவுருவமாகவும் இருக்கார், ஒளியாகவும் இருக்கார், மணியாகவும் இருக்கார். மணினா இந்து, அதை குறிக்கும். இவ்வளோமாவும் இறைவன் தான் இருக்கார். அப்போ ஏன் நம்ம வேறுபாடு பார்க்கறது?
சன்மார்க்கம்ன்றது என்னை பொறுத்தளவு என்ன புரியுதுன்னா, எந்த மதங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறது சன்மார்க்கம் இல்லை. எல்லாமே ஒன்று தான், எல்லா மதங்களும் ஒன்று தான் அப்படின்றத குறிக்கிறது தான் சன்மார்க்கம். அதாவது எல்லா மதங்களும் ஒன்றுனா, எல்லா மதமும் அந்த ஒரே இறைவனை தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தான் கும்பிடுது. ஆனால் வேறு வேறு வழிகளில் கும்பிடுது. அதில் வந்து சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. வள்ளல் பெருமானாரை அதனால தான் சீர்திருத்தம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இன்னொன்று ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, உயிர்களுக்கு தொண்டு செய்யணும், இம்சை பண்ணக்கூடாது, எந்த உயிரும் ஜீவ இம்சை பண்ணக்கூடாது. இதை வந்து உணராமல் தெரியாமவே கடவுள் வழிபாடுனா என்னன்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதை தான் நம்ம புரிய வைக்கணும். இதுதான் நம்மளோட கடமை. அதை நம்ம புரிய வைக்கிறோமோ இல்லையோ, இறைவன் நம்ம மூலமாக அதை சொல்கிறாரு. அது யாருக்கு இறைவன் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு போய் புரிஞ்சிடும். அதனால்தான் திருமந்திரத்தை ஊன்றி சன்மார்க்கம் நன்கு விளங்கும் கூட சொன்னதுக்கு ஒரு அர்த்தம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா திருமந்திரம் வந்து தன்னோட உடம்பை வந்து ரொம்ப பாதுகாக்க சொல்லுது இல்லையா? அப்போ இந்த உடம்பு வந்து கோவில், எல்லாருக்கும் தெரிஞ்சதான இந்த உடம்பு கோவில். இதுக்குள்ளே இருக்கிற இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இறைவன் அப்படின்றது. இப்போ இந்த கோவிலை சுத்தமாக வச்சுக்க அதாவது ஜீவகாருண்யம் பண்ண என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்பு அவ்வளோ ஆற்றலானதா, அவ்வளோ சக்தியானதா, அவ்வளோ இன்பத்தை சுகத்தை கொடுக்கக்கூடியதான்றது தெரியும். உடம்புல இருக்கிற கழிவு வெளியேற உடம்பு தானாக இன்பம் அடையும். அப்போ தான் இறைவனோட அந்த அருமை தெரியும், அந்த கருணை தெரியும். இந்த உடம்புல இவ்வளோ இன்பத்தை வச்சிருக்கியா இறைவா, இது தெரியாமல் உலகியல் இன்பம் என்னென்னவோ இருக்குன்னு நினச்சி அது பின்னாடிலாம் ஓடுனேன். அதை விட பல மடங்கு இன்பம் இதில் இருக்கேன். இன்னும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரான ஒன்றை இன்னும் பரிபூர்ணமாக பார்க்க கூட இல்லையே, உன்னிலையே அடையக்கூடிய இல்லையே. அதுக்கான பயிற்சியில் இருக்கும்போது ஒரு பாதி நிலையில் இருக்கும்போது இவ்வளோ இன்பமாக இருக்கேன், ஒரு முக்கால்வாசி நிலையில் இருக்கும்போது இவ்வளோ இன்பமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம உணர்ந்து போய் இறுதியில் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலையை நம்ம அடைவோம். ஆரம்பத்தில் இருக்கும்போது நிறைய உடல் உபாதைகள் கூட வரலாம். ஏன்னா வந்து நல்ல நிலையை அடைய போகும்போது இறைவனே சில மாயாஜால வேலைகள்லாம் செய்வார். நிறைய மாயைகள் அதுலேருந்து நம்ம பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஆனால் வந்து நம்ம வைராக்கியமாக இறைவன் அடையிறதுக்கு நம்ம தொடர்ந்து செயல்படணும். அவரோட கருணையினால், அவரோட பக்தியினால், அந்த சரணாகதியினால் நம்ம போகணும். இப்போ இந்த சூலாயுதம் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா கோவிலில். அதோட தத்துவம் என்னென்னா, ஒன்று வந்து ஈஸ்வர பக்தி, இன்னொன்று வந்து சரணாகதி, இன்னொன்று வந்து வைராக்கியம். அந்த 3 கூர்மையான பகுதிக்கு 3 விளக்கம். இப்போ இது 3 வந்து நமக்கு வேணுமா வேணாமான்னு நமக்கும் தேவைப்படுது தானே. சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க, உலகத்தில் என்னென்ன மதங்கள் இருக்கோ, புத்த மதம், இன்னும் சைனாவில் அப்படி இப்படின்னு நிறைய மதங்கள் இருக்கலாம் இல்லையா, அத்தனைக்கும் இதெல்லாம் தேவைப்படுது தானே. ஈஸ்வர பக்தி அதாவது இறை பக்தி தேவை தானே. சரணாகதி எல்லாமே நீதாப்பா, எல்லாத்துலேயும் சரணடையுது தேவை தானே. வைராக்கியம் இல்லாமல் என்ன இது எதனா செய்ய முடியுமா? எவ்வளோ மாயைகள் நம்மளை ஆட்கொள்ளுது, அதெல்லாம் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான். மாயையும் இறைவன் தானே. அப்போ இதெல்லாம் நம்ம உணர்ந்து எல்லாமே இறைவன் தான் நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த மகா மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும்போது மட்டும்தான் நமக்கு அந்த பக்தி அதோட ஆழம் புரியும். அதான் சந்தமும் வேதமொழி யாதொன்று பற்றி அதுதான் வந்து முற்றும் வள்ளல் பெருமானார் சொன்னது மாதிரி அதையே நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அதோட கருத்துக்கள் எல்லாம் புரியும். சரி, ஓகே. இப்போ ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு பார்த்தோம். இந்த எல்லாத்துக்கும் வந்து ஜீவகாருண்யம் பண்ணணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த தேகமும் பார்க்குற தேகங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் புரியும், எல்லாம் ஒன்று தான் புரியும். அப்போ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்றது ஒன்று. கருணையினால் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நல்லது செய்கிறோம். சுயநலமாக செஞ்சால் கூட நம்மளை சுற்றி இருக்கவங்களும், நம்ம குடும்பத்துக்காரங்களும், நாட்டுக்காரங்களும், உலகத்துக்காரங்களும், இந்த புல் பூண்டு புழு பறவைகள் எல்லாம் எல்லா உயிர்களும், எதுவும் சொல்ல தவறிருந்தால் கூட கல் மண் அதுக்கும் உயிர் இருக்குது. உயிர் இல்லாதன்னு ஒன்றுமே கிடையாது, நம்மளால பார்க்க முடியல, அவ்வளோதான். அதான் சிவமும் சக்தியும் எப்பயுமே சேர்ந்தே இருக்கும், அது பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது.
இப்போ நம்ம ஜடம்னு நினைக்கிறோம் இல்லையா, அதில் கூட உயிர் இருக்குது, அதில் கூட சிவம் இருக்குது. சவம்னு நினைக்கிறோம், அதுக்குள்ள கூட சிவம் இருக்குது, பிராணன் இருக்குது. அது 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 இருக்கிறதுனால தான் அவங்களை எழுப்ப முடியுது. செத்தவரெல்லாம் எழுப்ப முடியுது. எப்படி எழுப்ப முடியுதுன்னா, அதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் எழுப்ப முடியுது. உதாரணத்துக்கு, இந்த செவரில் இறைவன் இருக்காரா இல்லையா அப்படின்னா இருக்காரு. இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு புரியும். அதுக்குள்ளே வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று குமிழ் இருக்கும். க்யூரிங் பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க. அது எத்தனை 100 வருஷம் ஊற்றினாலும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற அந்த காற்றை வந்து முழுமையாக வெளியேற்ற முடியாது. அது மாதிரி காற்றுனா அப்போ என்ன, அது பிராணன் தானே. அது மாதிரி அது ஒரு எனர்ஜி தானே, சக்தி தானே. இது மாதிரி அறிவியல் ரீதியாகவும் சொல்லலாம், அது ஆன்மீகமாக பார்த்தாலும் எல்லாத்திலும் இறைவன் இருக்கார். உதாரணத்துக்கு இப்போ தூணை பிளந்துட்டு நரசிம்மர் வந்தார் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, ஏன் சொல்லி வச்சாங்க? அது உயிரற்ற பொருள் நினைக்கிறதுல கூட உயிர் இருக்குது, அந்த இறை ஆற்றல் இருக்குது அப்படின்ற புரிய வைக்கிறதுக்காக தான். இப்போ அருணகிரிநாதர் வந்து முருகரை வேண்டி அழுகும்போது அந்த ஒரு 16வது தூணை பிளந்துட்டு முருகர் வந்தார். மயில் வேலு இதெல்லாம் வந்துச்சு, எல்லாரும் பார்த்தாங்க, மக்களோட பார்வையிலேருந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதுவும் அதை புரிய வைக்கிற விதமாகவும் இருக்குது, உண்மையான வாழ்க்கையிலையும் அது நடந்திருக்கு, அது வரலாறாக இருக்குது. அதனால தான் பதிவுகள் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம பொய்யா பார்க்க வேணாம். ஒருத்தரோட பக்தியை நம்ம பொய்யா பார்க்க வேணாம். அவங்களும் நம்மளை பொய்யாவும் பார்த்துட வேணாம். யாரும் பொய்யா பார்த்துட வேணாம். ஏன்னா எல்லாமே இறைவன் தான் செஞ்சிட்ருக்காரு, சரியாக தான் செஞ்சிட்ருக்காரு. ஒருத்தவங்க பக்தியினால் செய்யக்கூடிய ஒரு தனம் வந்து நமக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த விவேகானந்தரோட குரு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் செஞ்சது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவருக்குள்ள அந்த காளி தேவி வழிபட்டு அது எவ்வளோ ஆற்றல் கிடைச்சிச்சு இல்லையா. இங்கே வந்து சிறு தெய்வம்ன்ற ஒன்று கிடையாது. ஆனால் ஏன் வள்ளல் பெருமானார் வந்து சிறு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அங்கே வந்து உயிர்கள் பலியிடப்படுது, அது வந்து ஒரு பெரிய பாவச்செயல், அதனால தான் சிறு தெய்வ வழிபாடு கூடாது அப்படின்னு சொன்னது. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளிக்கு என்ன பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. ஆனால் இவர் வந்து அந்த சிறு தெய்வத்தில் கூட உண்மையான சரணாகதி பக்தியாக இருந்ததுனால அந்த பெரு தெய்வ நிலைக்கு போகிறதுக்கு அது ஒரு பாதையை போட்டு கொடுத்து அவர் ஒரு உயர்ந்த நிலைக்கு போனார் இல்லையா. அதனால எல்லாத்துலேயும் அந்த பரிபூர்ண இறைவன் நிறைந்து இருக்காரு. நம்மளோட சரணாகதியும் நம்மளோட முயற்சியும் நம்மளோட அன்பும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அது அவ்வளோ தூரத்துக்கு வந்து இறைவன் வந்து அதில் காரியப்படுவார். ஒருத்தர் குட்டி சாத்தானை வச்சு வழிபாடு பண்ணுறாருன்னு வைங்களேன், அவரோட பக்தி உண்மையாக இருந்துச்சுன்னா உண்மையான இறைவன் வந்து அவர் தன்னை தானே வெளிப்படுத்திக்குவார். ஏன்னா இறைவனுக்கு தெரியாமல் இங்கே எதனா நடக்குமா? இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இறைவனுக்கு தெரியாமல் இங்கே எதனா நடக்குமா? நடக்க முடியுமா? சரி, ஒருத்தவங்க பாவம் பண்ணிடுறாங்களே, அவங்க தப்பிச்சு ஓடிட முடியுமா? அவங்க அதுக்கான தண்டனை அனுபவிக்காமல் தப்பிச்சு ஓடிட முடியுமா? நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்மளோட சிற்றறிவுக்கே இவன் தப்பு பண்ணிட்டான், இவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு துணிக்கிறமே, இறைவன் வந்து அந்த தண்டனை கொடுக்காம இருப்பார்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆவார். நான் பலமுறை மேடைகளில் பேசும்போது கூட சொல்லியிருக்கேன், எடுத்துக்காட்டாக பேசுவேன். ஏன்னா அந்த பட்டினத்தார் சொன்னது ரொம்ப சரியான உதாரணம். கொன்றன அனைத்தும் அனைத்தும் நினை கொன்றன, தின்றன அனைத்தும் அனைத்தும் நினை தின்றன, கொன்றால் பாவம் அது நம்மை தின்றால் தீரும். ஒரு பாவம் பண்ணிட்டோம், ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டோன்னா அதுவும் நம்மளை கொன்று சாப்பிடுன்றாரு. அப்போதான் அந்த பாவமே போகுன்றாரு. ஆனால் வள்ளல் பெருமானாரும் அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறாரு. என்ன தீர்வு சொல்கிறாரு? அது அறியாமல் செஞ்ச பாவம், அந்த எறும்பு இது எல்லாம் நீ மிதிச்சிருந்த அப்படின்னா, குளிக்கும்போது கூட தண்ணியினால் உயிர்கள் வந்து கொல்லப்பட்டுருந்துச்சுன்னா, உன்னை அறியாமல் தூக்கத்தில் இந்த மாதிரி எப்படியோ உயிர்கள் கொல்லப்பட்டுருச்சுன்னா, நீ டெய்லி இறை வழிபாடு பண்ணுறதுனாலையும் ஜபத்தாலையும் அந்த பக்தினாலையும் சரணாகதினாலும் அந்த பாவத்தை போக்கிக்க முடியும். நீ தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு இல்லையா, தெரிஞ்சே கோவப்படுவோம், தெரிஞ்சே நிறைய தவறுகள் செய்வோம். இந்த பாவங்களுக்கெல்லாம் நீ ஜீவகாருண்யம், ஜீவ உபகாரம் செய்கிறதுனால தான் அந்த பாவங்களை நிவர்த்தி செஞ்சுக்க முடியும். எவ்வளோ ஜென்மங்களாக நம்ம செஞ்சு சேர்த்து வச்சோமோ தெரியல. அந்த பாவ வினைகள் எல்லாம் குறையணும்னா துன்புறுத்தி செஞ்ச பாவங்கள் இன்பம் செய்து அதை வந்து சமநிலைப்படுத்தியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த ஜீவகாருண்யம் ரொம்ப அவசியம். அதை நம்ம பண்ணி உயர்ந்த நிலைக்கு போகணும். இந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்றது மகா மந்திரம், சாதாரணமான விஷயம் இல்லை. அது எல்லாரும் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கணும். அதன் மூலம் மேல்நிலையை அடையணும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நிலையை அடையணும் அப்படின்றத கூறிக்கிட்டு நிறைவடைகிறேன்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக, மற்றெல்லாம் மருள் நெறி எனனே எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இந்த பாடலை நம்ம ஊன்றி பார்க்கணும். கருணை, அதாவது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு அப்படின்றத உணர்ந்து செயல்படணும் அப்படின்றத சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக, காட்சியும் பெருக, மற்றெல்லாம் அருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் வந்து எய்தியது என் செய்வேன் எந்தாய். தெருள் நிலையின்றி கலங்கினேன் எனினும் சிறுநெறி பிடித்தது ஒன்றிலேயே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.